திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2026 வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றி உறுதி செய்யப்பட்ட பதட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி தான் செய்வது ஏதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியலில் எப்பொழுதுமே தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கென்ற ஒரு குழு அமைத்தால் அந்த குழு அவர்கள் ஒட்டுமொத்தமும் தமிழ்நாடு முழுக்க பயணித்து மக்களிடமிருந்து கருத்துக்களை வாங்கி அதன் பிறகு அதை எடுத்து அதனுடைய ஃபீசிபிலிட்டி ஸ்டடி என்று சொல்லுவோம் அல்லவா, சாத்தியக்கூறுகளை அலசி ஆராய்ந்து அதன் பிறகுதான் ஒரு தேர்தல் அறிக்கை என்பது வெளியே வரும். ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ கொடுத்த முதல் அறிவாளி எடப்பாடி பழனிசாமி தான் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அடுத்தாற்போல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. அதற்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று நமது அமைச்சர்கள் சொல்லி இருந்தார்கள். எனவே அதற்குள்ளாக நாம் எதையாவது சொல்லிவிட வேண்டுமே என்பதற்காக சகோதரர் எடப்பாடி பழனிசாமி முந்திக் கொண்டு இது போன்ற ஒரு அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோமே, கொடுத்த போது எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கை என்னவாக இருந்தது? இதை கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாது. 1000 ரூபாய் கொடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை, சாத்தியக்கூறுகளே இல்லை என்று சொன்னார். நாங்கள் இப்பொழுது 1000 ரூபாய் கொடுத்த பிறகு நான் 2000 ரூபாயாக கொடுப்பேன். எப்படி நியாயம்? எப்படி முடியும்? 1000 ரூபாய் கொடுக்க முடியாது என்று சொன்ன எடப்பாடிக்கு எங்கே இருந்து ஞானோதயம் வருகிறது 2000 ரூபாய் கொடுப்பதற்கு? ஒன்று. இரண்டாவது, 100 நாள் வேலை திட்டத்தை சொல்லுகிறார். நான் 150 நாட்களாக அதை உயர்த்துவேன் என்று. நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும் அது ஒன்றிய அரசினுடைய திட்டம். சரி, அப்படியானால் நாம் கொடுக்க முடியும் என்றாலும் 125 நாளே கொடுப்பதற்கு அங்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் 100 நாள் வேலை திட்டத்தில் இந்த அரசு, பாஜக அரசு வந்த பிறகு சராசரியாக 50 நாள் கூட வேலை கொடுக்கவில்லை என்பதை பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லுகிறது. இவரால் எப்படி 125 நாட்கள் கொடுக்க முடியும்? ஒன்று. அதன் பிறகு மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? ஆண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து. சரி, இலவச பேருந்து கொடுப்பதாக இருந்தால் நகர பேருந்துகளுக்கு எவ்வளவு இழப்பீடு வரும்? அதை எப்படி நான் காம்பன்சேட் பண்ணுவேன்? இப்பொழுது இவர் கொடுத்திருக்கிற அத்தனையும் பொருளாதாரத்தில் கை வைக்கக்கூடியது. எப்படியான பொருளாதாரத்தை நான் முன்னெடுப்பேன்? இல்லை. ஒருவேளை அவர் ஆட்சியில் இருந்தாரே 4.5 ஆண்டுகள், அதில் ஏதாவது ஒரு திட்டம் இது போன்று அவர் நிறைவேற்றி இருந்தால் நான் இதை போன்று நிறைவேற்றி இருக்கிறேன், எனவே இனிமேலும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லலாம். எந்த சாத்திய கூறுகளும் இல்லாமல் அவருக்கு தெரிந்திருக்கிறது அடுத்தாற்போலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக கோலோச்சும் என்பது தெரிந்த காரணத்தினால் சில அறிக்கைகளை, சில அறிவிப்புகளை அவர் அறிவித்திருக்கிறார்.